இயேசு வாழ்க. சத்தமா சொல்லலாமே, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. மறுபடியும் சொல்றேன், கையுள்ளவர்கள் மட்டும் தூக்குங்க, கையில்லாதவர்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் தூக்குங்க. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. சத்தமா மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இன்னைக்கு வேற ஒன்று சொல்ல போறோம். அது என்ன அப்படின்னா, பைபிள்ல இம்மானுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. இப்போ நான் அந்த மறையுறையில் எப்பெல்லாம் இம்மானுவேல் அப்படின்னு சொல்றனோ, அப்போ பக்கத்தில் இருக்கிற உங்க ஃப்ரெண்டை சுரண்டி இயேசு உங்களோடு அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? கடவுள் நம்மோடு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? எங்க ஒரு ட்ரையல் பார்ப்போம். இம்மானுவேல் சுரண்டி சொல்லுங்க. ஏசு இம்மானுவேல். நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, இம்மானுவேல். இப்ப கூட ஒரு சில பேருடைய தலை திரும்ப கூட மாட்டுக்குது. அவங்களுக்காக ஜேசிபி வெளியில் நுப்பாட்டி இருக்கிறோம், அவங்க தலையை திருப்புறதுக்காக. இம்மானுவேல். அட சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, இம்மானுவேல். அந்த அம்மா நல்லா சொல்றாங்க, நம்ம பாப்பா முறைச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஏசு உங்களோட. சரி, இம்மானுவேல். அன்பு மக்களே, மீண்டுமாய் பதுவை நகரத்து அந்தோணியாருடைய பெயரால் இந்த பலிபீடத்தில் புனித அந்தோணியாருடைய புனித வாழ்வு என்ற தலைப்பில் சிந்திப்பதற்காக இந்த 9வது நவநாள் நம்மை அழைக்கின்றது. புனித அந்தோணியார் புனிதர் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு என்ன பெயர்? மனிதர். அப்படி என்றால் திரு அவையில 2 கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டத்திற்கு பெயர் புனிதர்கள், இன்னொரு கூட்டத்திற்கு பெயர் மனிதர்கள். புனிதர்கள் உயர்த்தப்படுபவர்கள், மனிதர்கள் அமரப்படுபவர்கள். புனிதர்கள் எப்போதும் கடவுளோடு இருப்பவர்கள், மனிதர்கள் எப்போதும் இந்த உலகத்தோடு ஒன்றித்திருப்பவர்கள். நேற்று 3 வகையான மனிதர்கள் உங்களுக்கு சொன்ன. என்னதெல்லாம்? வெரி குட். மண்புழு, கோழி. இதுல ஏதாவது கஷ்டமா இருக்குதா? ஒரு சில பேர் யோசித்து சொல்றத பார்த்தா 10 மார்க் கேள்வி எப்படா படிக்கிறது? சிம்பிளா சொன்ன. என்ன சொன்ன? கோழி, அப்புறம் மண்புழு, கோழி, பருந்து. மண்புழு, கோழி, பருந்து 3க்கு சொன்ன. மண்புழு என்ன செய்யும்? மண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கும். கரெக்டா? எப்படா சொத்து சேர்க்கிறது, எப்படா காசு சேர்க்கிறது, எப்படா மற்றவன் ஆட்டைய போடுறது. இதுக்கு பேர் என்ன பேரு? மண்புழு. அது மண்ணோட தான் போகும். சொன்னா. 2வது கோழி என்ன செய்யும்? அப்பப்போ அல்லேலூயா கூட்டத்துக்கு போயிட்டு வரும். அப்பப்போ பாலை மார்க்கெட்டில் நடைபெறுகிற நற்செய்தி பெருவிழாவுக்கு போய் கைதட்டிட்டு வரும். 3வது என்ன சொன்ன? பருந்து. இது எப்பவுமே மேலானதை சிந்திக்கும், உயர்வானதை சிந்திக்கும், மாட்சி கூறியதை சிந்திக்கும். இதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் 2 வகையான மனிதர்களை திரு அவையில் பார்க்க முடியும். ஒன்று புனிதர்கள், இன்னொன்று மனிதர்கள். இவர்களுக்குள்ள வித்தியாசத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒன்று, அன்பு மக்களே, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வாழ்பவர்கள் யாரு? நம்ம தான், இல்லையா? எப்படா இது கையில கிடைக்கும்? நைட்டு 1 மணி வரை அப்படியே சேக்கு. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இது மனிதர்கள். கடவுளை மட்டும் கண்டு வாழ்பவர்கள் புனிதர்கள். அவர்கள் எப்போதுமே கடவுளை காண்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். அப்படி சென்றவர் தான் பதுவை நகரத்து புனித அந்தோணியார். தன்னுடைய வாழ்க்கையில் நேற்று சொன்னேன், கடவுளை காண்பதற்காக, கடவுளின் பிள்ளையாக மாறுவதற்கு, சாவதற்காக தன்னுடைய சபையை மாற்றியவர். நான் அப்படி செய்யவே மாட்டேன். நமக்கு போதும்டா சாமி. யாரெல்லாம் கடவுளை கண்டு கண்டு ரசித்தார்களோ அவர்கள் எந்த எல்லை? அன்னை தெரேசா எடுத்துக்கோங்க.
லொரேட்டோ கான்வென்ட்ல எல்லாம் கிடைச்சிச்சு. கரெக்டா? 3 வேளை சாப்பாடு, சம சாப்பாடு, பேக தூக்கி போட்டா டீச்சருக்கு போகலாம், சூப்பரு, எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனால் கடவுள் கிடைக்கவில்லை. கடவுளை காண்பதற்காக தன் சபையே மாற்றினார், தெருவுக்கு வந்தார். புனித அன்னை திரேசாவாக எல்லோராலும் இந்தியாவில் அழைக்கப்படுகிறார். கடவுளை காண்பவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். ஒன்று. இரண்டாவது, ஐம்புலன்களை அடக்க மறப்பவர்கள் யாரு? சத்தமா வாயில் இன்னைக்கு எதுவும் தங்கத்தை சாப்பிட்டு வந்துட்டீங்களா? ஐம்புலன்களை அடக்க மறப்பவர்கள் யாரு? நம்ம தான். கரெக்டா? பார்க்கணும்னா பார்க்கும், திங்கணும்னா திங்கும், ஓடணும்னா ஓடும், என்ன விருப்பப்படுதோ அங்க போய் செட்டில் ஆயிரும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அந்தோணியாருடைய நவநாள். நம்ம கல்வெட்டாங்குழியில நம்ம பங்குல திருவிழா நடக்கும் தெரிஞ்சும் ஒரு ஃப்ளக்ஸ் இல்ல 2 ஃப்ளக்ஸ் வச்சிருக்கிறோம். அங்கிருந்து வந்தா பார்க்கிறதுக்கு இங்க ஒரு ஃப்ளக்ஸ், இங்க இருந்து போனா அங்க ஒரு ஃப்ளக்ஸ். 2 ஃப்ளக்ஸை தாண்டி நோட்டீஸ் வேற கலர் கலரா அடிச்சும் ஒரு குரூப் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? வீட்டுல உட்கார்ந்து இப்பவும் டிவியையும் மொபைலையும் புரட்டிக்கிட்டு இருக்குது. ஐம்புலன்களை அடக்க மறப்பவர்கள் மனிதர்கள். ஐயன் இயேசுவை மட்டும் தங்கள் முன் வைப்பவர்கள் புனிதர்கள். கரெக்டா? எல்லாத்துக்கும் இயேசுதாயா. அதனால்தான் பாருங்க, அந்தோணியார் செய்த கோடி அற்புதத்தை தான் செய்யவில்லை, குழந்தை இயேசு செய்கிறார் என்று தன் கைகளில் வைக்கின்ற அளவிற்கு ஆசீர்வாதத்தை பெற்றவர் அந்தோணியார். இம்மானுவேல். எதுக்குன்னா இப்ப கொஞ்சம் தலை கவுருது. இம்மானுவேல் கூப்பிட்டு சொல்லுங்க. இம்மானுவேல். இங்க ஒரு மனுஷன் கத்திக்கிட்டு கிடக்குறான், சரியா? அதை விட்டுவிட்டு அங்க மண்புழு மாதிரி தேடிக்கிட்டு இருக்குது. என்னடா கிடக்குது கீழே? ஏதாவது நகை நட்டு கிடக்குதான்னு பார்ப்போம். இங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு மாங்கு கலர் கலரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா இவங்க என்னமோ பெரிய ஆபிரகாம் லிங்கன் மாதிரி தலையை கவுந்துக்கிட்டு இருக்கிறது. இம்மானுவேல். என்னைய பார்க்கல கடுப்பாயிருவேன், புரிஞ்சுக்கிட்டேன். இம்மானுவேல். அப்ப 2வது, ஐயன் இயேசுவை மட்டும் முன்வைத்தவர்கள் புனிதர்கள். 3வது, ஜெயித்த போதெல்லாம் மமதை கொள்பவர்கள் யாரு? மனிதர்கள். நான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் ஜெயிச்சேன், நான் படிச்சேன், அதனால நான் ஜெயிச்சேன். அவர்கள் மனிதர்கள். ஜெயம் ஜெபம் மட்டுமே கையில் வைத்திருப்பவர்கள் புனிதர்கள். பாருங்க, அதனால தான் நம்ம அவங்கள பார்த்தவொடனே ஜெபிக்கிறோம், நம்மளை பார்த்தவொடனே ஓடுறாங்க. கரெக்டா? இவன் மூஞ்சிலையா அன்னைக்கு, இவனையா அன்னைக்கு பார்த்தேன், ஓடுறாங்க. அதனால தான் பார்த்தா எங்களை மாதிரி துறவர மடத்துல கதவை திறக்கிறதுக்கே பயப்படுவோம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், முழிக்க கூடாத முகத்துல முழிச்சு விட்டோம்னா அன்னைக்கு நாளே நல்லா இருக்காது. அதனால அவ கதவை திறந்துட்டு வெளியில போட்டோம், அவன் கதவை திறந்து வெளியில போட்டோம், அப்புறம் கதவை திறப்போம். ஜெபத்திலும் ஜெயத்திலும் இருந்தவர்கள் புனிதர்கள். 4வது பாருங்க, நான் வாழ்வது எனக்காகவே என்று சொல்பவர்கள் மனிதர்கள். நான் வாழ்வது எனக்காகவே என்று இருப்பவர்கள் மனிதர்கள். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்பவர்கள் புனிதர்கள். கைகளை தட்டி எல்லா புனிதருக்கும் ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். உங்க புனிதருக்கு நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். நல்லா கை தட்டுங்க. ஏமா உட்காருங்கம்மா, உங்களுக்காக தான் கை தட்ட சொல்றேன். நல்லா கை தட்டுங்க. ஆமா, வந்ததே இடையில இதுல எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டு எல்லாரும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க வாங்க, நானும் தான் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றேன். சரி வாங்க. வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. நல்லா பாருங்க மக்களே, அப்போ மனிதர்களுக்கும் புனிதர்களுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இன்று மட்டுமல்ல என்றும் இந்த திரு அவையில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அந்த புனிதர்களை நாம் அழகுபடுத்துகிறோம், இந்த மனிதர்களை நாமே அழகுபடுத்துகிறோம். கரெக்டா? இவர்கள் யாரும் அழகுபடுத்த கேட்கவில்லை, இவர்கள் யாரும் நகையை போடவில்லை. இப்ப எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா நகையா கிடக்கு, அந்தோணியா இருக்கு, இவ்வளவு நகை கிடக்கும். அப்பா, நம்ம எட்டுநாயக்கம்பட்டிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக்கேலூர் களத்துல அந்த நகை கணக்கே இல்லாம கிடக்குது. காமநாயக்கம்பட்டியில எக்கச்சக்கம். நாம் அழகுபடுத்தினால் அது புனித வாழ்வு,
நம்மையே அழகுபடுத்தினால் அது மனித வாழ்வு. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு கதை சொல்றேன் பாருங்க. மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, சரியா? இங்க குரூப்ல எத்தனை பேர் மாமியார் பட்டம் பெற்றவர்கள்? கை தூக்குங்க. இயேசுவுக்கு புகழ். கொஞ்சம் இயேசு வாழ்க, மரியே வாழ்க. சரி, மாமியார் பட்டம் பெற்றவர்களாம் கை தூக்குங்க. மாமியார் பட்டம் பெற்றவர்கள். வெரி குட். சிரிக்கிறத பார்த்தா என்னமோ பெரிய மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கின மாதிரி சிரிப்பு. இப்படி தாங்க ஒரு வீட்டில் மாமியாரு, சரியா, மாமியாரு, அவருடைய மகன், மருமகள், ஒரு குழந்தை, மொத்தம் 4 பேர். சரியா? நல்லா கேட்கணும். நம்ம கதைக்காக வச்சுக்குவோம், சரியா? கதைக்காக. இந்த மாமியார் சரியான சிடுமூஞ்சு மாமியார். எப்போ பார்த்தாலும் எரிச்சு கட்டிக்கிட்டே இருப்பாங்க, கொறிச்சு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. யார? மருமகளை. ஆனா அந்த மருமக ரொம்ப நல்ல டைப். நீ என்ன திட்டுனாலும் என்ன சொன்னாலும் கோவப்பட்டாலும் என் கணவரை நீங்க பெற்றெடுத்ததால உங்களுக்கு எல்லா உதவியும் நான் தான் செய்வேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு என்ன கேட்டாலும் செய்யற நல்ல மருமகள். இப்ப மாமியாரெல்லாம் யோசிச்சுக்கோங்க உங்க மருமக எப்படின்ட்டு. இப்படியே போய்கிட்டு இருக்குது. அப்ப அந்த கணவர் சொல்றாரு மனைவி கிட்ட, அடியே, எங்க அப்பா இறந்ததிலிருந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு நல்லதொரு வேலைக்கு அனுப்பி இன்னைக்கு உன்னையும் என்னோட வாழ வைத்து நல்லதொரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதனால எங்க அம்மாவுக்கு என்ன வேணாலும் நீ செஞ்சு கொடுக்கணும். குறிப்பா எங்க அம்மா தூங்க போறதுக்கு முன்னாடி சொம்பு நிறைய பால் குடிச்சிட்டு தான் தூங்குவாங்க. டெய்லி பெட்டுக்குள்ள வச்சிடணும். உடனே மருமகள் சொல்லிட்டாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அம்மானா எனக்கும் அம்மா தானே, அதனால டெய்லி அந்த அம்மா பால் சூடு பண்ணி பெட்டுக்கு பக்கத்துல வைப்பாங்க. நல்லா கவனிங்க. ஆனா அந்த மாமியார் என்ன பண்ணும்னா, பெட்டுக்கு பக்கத்துல பாலை வச்ச உடனே கீழே தட்டி விட்டுருங்க. என்ன பண்ணிரும்? பாய தொடங்க, தட்டி விட்டுரும். இதான் கவனிக்கிறதோ ஃபாதர்? நாங்க ஆழமா கவனிக்கிறோம் ஃபாதர். அப்பா தட்டி விட்டுரும். அப்போ அந்த மாமியார் சொல்லியிருக்கு, அடியே, நீ என்னதான் இப்படி எல்லாம் பிட்டு ஓட்டினா கூட என் கழுத்துல கிடக்கிற 25 பவுன் செயினை உனக்கு தரமாட்டேன். எத்தனை பவுனு? உங்க முகத்தெல்லாம் பார்த்தா எனக்கும் கொஞ்சம் கொடுங்க ஃபாதர், அது எனக்கு தெரியாது. 25 பவுன் உனக்கு தரமாட்டேன். இப்படியே போய்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா மாமியாருக்கு பக்கவாதம் வந்து வாய் பேச முடியல. இப்ப வாய் பேச முடியாட்ட கூட ஆக்ஷன்ல செஞ்சு சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்றதுக்கு இப்படி சொல்லி, தண்ணி குடிக்கிறதுக்கு இப்படி ஆக்ஷன் காட்டி மாமியார் சாப்பிட்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. என்னதான் பக்கவாதம் வந்தாலும் மாமியாருக்கு என்ன குறையல? கொழுப்பு குறையல. என்ன கொழுப்பு? பெட்டுக்கு பக்கத்துல வைக்கிற பாலை தட்டி விடுற கொழுப்பு குறையல. சரியா? இப்படி தாங்க ஒரு நாள் மாமியாருக்கு வச்சிருந்த பாலை பூனை குடிச்சிட்டு ஓடிடுச்சு. எது ஓடிடுச்சு? பூனை. இந்த மருமகள் ஐயையோ சும்மா சும்மா காட்டுன்னு காட்டுமே இந்த கிழவி, என்னடா பண்றதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டு அக்காட்ட போய், எக்கா கொஞ்சம் சொம்புல பால் கொடுக்கான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி பெட்டுக்கு பக்கத்துல வச்சாச்சு. வச்ச உடனே மாமியார் என்ன பண்ணுவாங்க? தட்டி விட்டாங்க. தட்டி விட்டோன்னு இவ்வளவு நாளும் சாந்தமா இருந்த மருமகளுக்கு அன்னைக்கு செம காண்டு. கிளவி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி போய் கதவுக்கு இடையில இருந்த உலக்கை எடுத்துட்டு வந்து மாமியார் கழுத்துல ஒத்தே அடி. சரியா? அடிச்ச உடனே மாமியார் ரூமுக்குள்ள இழுத்துக்கிட்டு கிடக்குது. இந்த நேரத்துல ஆபீஸ்க்கு போயிட்டு வந்த வீட்டுக்காரர் வந்து, ஏம்மா ரொம்ப டயர்டா இருக்குது, நல்லதொரு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்ட்டு மனைவி கிட்ட சொல்றார். இந்த அம்மா ஓடி போய் சமையல் ரூம்ல கடகடன்ட்டு எல்லாத்தையும் வச்சு டீ ரெடி பண்றதுக்கு, காஃபி ரெடி பண்றதுக்கு சரியாயிடுச்சு. இந்த நேரத்துல பார்த்தா மாமியார் ரூம்ல இருந்து பிளேட்டு பறக்குது, டம்ளர் பறக்குது, கரண்டி பறக்குது, டமால் டுமால் சத்தம். இந்த பையன் எட்டி பார்க்கிறாரு. அம்மாவால என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. உடனே ஆக்ஷன், வாடா வாடா வாடான்ட்டு ஆக்ஷன். உடனே இந்த பையன் அவங்க வீட்டுக்காரர் மெதுவா போறாரு. ஏமா என்னமா நடந்துச்சு? ஆக்ஷன் ஸ்டார்ட்ஸ். என்ன நடந்துச்சு?
கதவுக்கு இடையில இருக்கிற உலக்கையை எடுத்துட்டு வந்து உன் வீட்டம்மா எங்க அடிச்சுட்டா, கழுத்துல அடிச்சுட்டா. ஆக்ஷன் ஸ்டார்ட்ஸ். உலக்க, கழுத்து, அடி கொடுத்த மருமக, உலக்க, கழுத்து, மருமக, இப்படியே ஒரு 5 நிமிஷம் ஓடுது. கிளவி விடாம போட்டு கொடுக்குது. உலக்கைய காட்டுது, இதை காட்டு. சாரிங்க, கிளவினா கோவப்பட்டுறாதீங்க. ஒரு ஊர்ல இப்படித்தாங்க கிளவின்னு சொல்லிவிட்டேன். பூச முடிச்சு 10 பேர் வந்து எங்களை பார்த்தா கிளவி மாதிரியா தெரியுது அப்படின்னா. அதுல இருந்து புது பெயரு, வயது நிறைந்த இளம் பெண்கள். என்னது, நல்லா இருக்குதுல்ல? இனிமே இங்க யாராவது கிளவின்னு சொன்ன கொண்டே விடுவேன். எப்படி சொல்லணும்? வயது நிறைந்த, எப்படி இளம் பெண்ணும் சொல்லியாச்சு, வயது நிறைந்த இளம் பெண். இப்போ இந்த போய்கிட்டே இருக்குது. மெதுவா வந்து மருமக எட்டி பார்க்குது. அங்க மாமியார் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உலக்க, கழுத்து, நம்மளை ஆஹா சிக்கணுண்டான்னு சொல்லிட்டு மெதுவா போகுது வீட்டுக்காரர்கிட்ட. எங்க என்னங்க ஆச்சு? என்னன்னே தெரியலடி, எங்க அம்மா ஒரு 5 நிமிஷமா அந்த உலக்கைய காட்டுறாங்க, கழுத்தை காட்டுறாங்க, ஒன்ன காட்டுறாங்க. வீட்டுல என்னடி நடந்துச்சு? அப்பந்தான் வீட்டம்மாவுக்கு உசுரே வந்துச்சு. அப்பாடா அப்பாடா சொல்லிட்டு மருமக சொல்லிச்சு பாருங்க. என்னங்க நீங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க? உங்க அம்மா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிக்கிற, என் கழுத்துல கிடக்கிற 25 பவுனை என் மருமகளுக்கு போடுறான்னு சொன்ன உடனே அவன் கப்புன்னு போய் எடுத்து, அம்மா உங்களுக்கு சந்தோஷம் தானே, இந்த பாருங்க. இப்படி யாராவது இன்னைக்கு நைட்டு பண்ணிவிட்டு இதற்கு ஐடியா கொடுத்தவர் எங்கும் இல்லை, கல்வெட்டான் குழி பங்கு தந்தையின் இல்லத்தில் தூங்கி கொண்டிருப்பார் சொல்ல, நம்ம போலீஸ்காரர் சும்மா கிடக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவரை முதல்ல எழுப்பி அவரை தட்டி, இங்க ஒருத்தர் இருக்காராம்ல, வீடியோவை காட்டி செஞ்சது அவர் தான் சொல்ல, என்னைய ஜெயில போடுவாங்க, நீங்க பெயில் எடுப்பீங்களா? அட பாவிகளா, உங்களுக்கு போய் மரவுரை வச்சேன் பாருங்க. எடுக்கவே மாட்டேன், நீங்க அங்கேயே கிடங்க, அப்பதான் எங்களுக்கு சந்தோஷம். இம்மானுவேல் பக்கத்துல, இம்மானுவேல். அன்பு மக்களே, மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறோம். நான் வாழ வேண்டும், நான் மட்டுமே வாழ வேண்டும், என்னை தவிர யாரும் வாழக்கூடாது. நான் உயர வேண்டும், நான் மட்டுமே உயர வேண்டும், என்னை தவிர யாரும் உயரக்கூடாது. என் குடும்பம் மட்டும் இருக்க வேண்டும், என் குடும்பத்தில் எல்லாம் இருக்க வேண்டும், மற்றவர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் இருந்தால் கூட என் உள்ளத்திலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மனிதர்கள். இவர்கள் அப்படி அல்ல, இவர்கள் அப்படி அல்ல. தங்களிடம் இருப்பதை இருந்தாலும் இல்லாதது போல வாழ்ந்தார்கள். இவரிடம் இருந்தது இல்லை என்று சொல்லவில்லை. சவேரியாரிடம் இல்லாத பணமா, புகழா, பேரா? அருளானந்தர் குடும்பத்தில் இல்லாத சொத்துக்களா? அந்தோனியார் குடும்பத்தில் இல்லாத சொத்துக்களா? அசுசியார் குடும்பத்தில் இல்லாத சொத்துக்களா? செபஸ்தியார் வாழ்க்கையில் இல்லாத பதவியா? அன்னை திரேசா குடும்பத்தில் இல்லாத வாழ்க்கையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் எல்லோரும் இருந்தது, ஆனால் அதை இல்லாமல் வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் புனிதர்கள். இருப்பதை எனக்கு மட்டும் வைத்திருப்பதால் நாம் இன்றைக்கும் தரையில் அமர்ந்து மனிதர்களாகவே வாழ்ந்து முடித்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, புனிதர்கள் மனிதர்கள். இப்ப முதல் கேள்வி, ஏன் அந்தோனியார் புனிதராக வாழ வேண்டும்? 5 விவிலிய பதில்கள் சொல்லுகிறது. 5 பதில்களை விவிலியம் சொல்லுகிறது. 1, உங்க பைபிள் எடுங்க. 1 லேவியர் புத்தகம் 19:2, 11:45. லேவியர் புத்தகம் 19:2, 11:45. தைரியமா எடுங்க மொபைல்ல, நான் சொல்லவே மாட்டேன். அட்லீஸ்ட் இப்பவாவது மொபைல்ல பாருங்க. 19:2 வாசிங்க. நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயவராயிருங்கள். ஏனெனில், நல்லா கவனிங்க அந்த வார்த்தை, ஏனெனில், பரிசுத்தமாயிரு, பி ஹோலி. ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தமா இருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஏசு யாரு? ஏசு யாரு உங்களுக்கு? என்னையே குறு குறுன்னு பார்த்தா எனக்கு என்ன தெரியும்? ஏசு உங்களுக்கு யாரு? ஆண்டவர். வெரி குட். அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமா இருக்கிறார். அப்ப நான் எப்படி இருக்கணும்? லாஜிக். இவரை நீங்கள் கடவுளும் ஆண்டவரும் என்றால் இவரை போல இருக்க வேண்டும். கரெக்டா?
இப்போ ஒண்ணு இல்லைங்க, நீங்க பெரிய டாக்டர், உங்க மனைவியும் டாக்டர், நீங்க எப்ப பார்த்தாலும் செம ட்ரெஸ் பண்ணி பக்காவா மேக்கப் போட்டு தான் எல்லா இடத்துக்கும் போவீங்க. ஆனா நீங்க பெற்றெடுத்த பையன் ரொம்ப சிம்பிளான பையன் வச்சுக்கோங்களேன். என்னடா இது இவ்வளவுல நமக்கு தேவையில்லையே நினைச்சு அவர் எங்க போனாலும் நார்மலா போனா வீட்டுல டெய்லி சண்டை நடக்குமா இல்லையா? அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏ என்னல ட்ரெஸ் பண்ணிருக்கிற, நல்லா வேலையில நல்ல ட்ரெஸ் போடல, பாத்தீங்களா? பரிசுத்தமாக இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவரும் கடவுளுமாகிய நான் பரிசுத்தமா இருக்கு. நம்பர் 1. அப்போ இந்த அந்தோனியார் நம்மை அல்ல, தன் குடும்பத்தை அல்ல, தன்னுடைய வாழ்க்கை அல்ல, இயேசுவை தன் தலைவராக, இயேசுவை தன் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதால் இயேசுவை போல பரிசுத்தமாய் இருந்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. பார்த்து மெதுவா கை தட்டுங்க, பார்த்து மெதுவா கை தட்டுங்க. ஆமா, மெதுவா கை வலிக்காம தட்டுங்க, அப்பதான் அந்தோனியார் அள்ளி கொடுப்பார். செபிக்கும் போது மட்டும் 2 கையும் விரிச்சிரு, கைகள் தன்பாட்டுங்க. பிரேயர் பண்ணும் போது மட்டும் அந்தோனியார் சுருபத்துக்கு முன்னாடி போயிடுறது. அவருக்கு கை தட்டுங்கன்னா நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்கன்னு சொன்னேன், நல்லா கை தட்டுங்க. ஆமா, இது முடிச்ச பிறகு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவர்கிட்ட போய் 2 கை விரிச்சு, அந்தோனியாரே எனக்கு அதை கூடு இதை கூடு சொல்லுங்க. அவர் இப்ப சொல்லுவார் என் வார்த்தையை. ஏமா நான் சொல்லும் அந்த சாமியார் சொல்லும்போது கையவே தட்ட மாட்டேங்கியன்ட்டு. 1 பரிசுத்தமா இருக்க வேண்டும், ஏனெனில் நம் கடவுள் பரிசுத்தமா இருக்கிறார். 1. 2வது 1 தெசலோனிக்கர் 4:7. 1 தெசலோனிக்கர் 4:7. சீக்கிரமா இல்ல நானே சொல்லிடுவேன். உங்களை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்தவராக அழைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, கெட்ட வார்த்தை பேச அல்ல, பிறரை பற்றி பொறாமைப்பட அல்ல, பிறரை பற்றி அவதூறு பேச அல்ல, தூய வாழ்வு வாழணும். அதான் முக்கியம். அதனால்தான் கத்தோலிக்க திருவை எத்தனை பிற சபையினர் ஏன் இவர்கள் குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டாலும் அது சொல்லுகின்ற ஒரே பதில், இந்த குழந்தை சிறு வயதிலிருந்து புனிதமாக வாழ வேண்டும், எனவே ஞானஸ்நானம். 30 வயசுல தொட்டிக்குள்ள போய் முக்கிட்டு கிடக்கிறது பேரு முழுக்கு ஞானஸ்நானம். நாங்க இயேசு மாதிரியே முழுக்கு ஞானஸ்நானம். அப்புறம் எந்திரிச்ச உடனே பார்த்தா இத்தாந்தடி கெட்டவாயி. நான் பார்த்துருக்கேங்க, எங்க ஊர்ல ஒரு சபை இருக்குது. அவங்க எங்க போய் ஞானஸ்நானம் கொடுக்க, அவங்க வீட்டு தோட்டம், அவங்க தோட்டத்துல தொட்டி கட்டி வச்சிருக்காங்க, அதுல தான் முழுக்கு ஞானஸ்நானம். அந்த தண்ணி வருஷ கணக்கில் அதிலே தான் கிடக்குது. எனவே நம் ஆண்டவர் நம்மை கிறிஸ்தவனாக அழைத்தது புனித வாழ்வு வாழ. அதனால்தான் அந்தோனியார் 35 வயதானாலும் பரவாயில்லை, என்னுடைய வாழ்க்கை புனிதமாக இருக்க வேண்டும். பியூட்டிஃபுல். அவ்வளவுதாங்க. அவர் 60 வயசு வாழலங்க, 80 என்னமோ தெரிலங்க. நல்ல மனிதர்கள் எல்லாம் சீக்கிரமாவே செத்து போயிட்டாங்க. கரெக்டா? அசுசியாரு 42 வயசு, இயேசு ஆண்டவர் 33 வயசு. கரெக்டா? அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய புனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம பாடகர் குழு பாதுகாவல் யாரு? செசிலி அம்மா, ரொம்ப சின்ன பிள்ளை. பிலோமினம்மா வெறும் 18 வயசு. எல்லாம் சின்ன வயசுலேயே போயிடுச்சுங்க. நல்லவங்கெல்லாம் சீக்கிரமாவே போயிருதுங்க. கரெக்டா? இப்படித்தான் ஒரு இடத்துல சொல்லிவிட்டா மறுபடியும் சண்டை. அப்ப எங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியலையா அப்படின்ட்டு அதை விட்டுருங்க. 2வது, நம்மை ஆண்டவர் புனிதமாய் வாழ அழைத்திருக்கிறார். மையத்தில் வச்சுக்கோ. 3வது பாருங்க, எபிரேயர் 12:14 சொல்லுகிறது. எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, தூய்மை இல்லாமல் கடவுளை யாரும் பார்க்க முடியாது. இயேசுவை பார்த்தவங்கள கை தூக்குங்க. ஃபாதர் பார்த்துக்கோங்க, பங்கு ஃபாதர் பார்த்துக்கோங்க. நீங்க வைக்கிற திருப்பலியில இயேசுவை பார்க்கலன்னு சொல்ற கூட்டம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. இயேசுவை பார்க்கலன்னு பார்த்தவங்க கை தூக்குங்க, பார்த்தவங்க கை தூக்குங்க. வெரி குட், வெரி குட். எங்க பார்த்திருக்கிறீங்க? இறை வார்த்தையில பார்க்கிறோம், குருக்களில் பார்க்கிறோம், நற்கருணையில் பார்க்கிறோம், சகோதர சகோதரிகளில் பார்க்கிறோம், பாடல்களில் பார்க்கிறோம், நம் கைகளில் இருக்கிற விவிலியத்தில் பார்க்கிறோம், இந்த ஜெபமாலையில் பார்க்கிறோம். பியூட்டிஃபுல். பாதி பேரு எப்படா நம்ம பார்த்தோம்,
இப்ப கை தூக்குங்க. எத்தனை பேர் இயேசுவை பார்த்திருக்கிறீங்க? பார்த்து இப்படி தூக்குனீங்கன்னா கொஞ்சமா, இப்படி தூக்குனா நிறையா. வெரி குட். பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை பார்க்கவே முடியாதுங்க. அதனால்தான் நம்ம கிட்ட கேட்ட கேள்விக்கு எவ்வளவு யோசித்தோம். அந்தோனியார்ட்ட போய் கேட்டுங்க, இயேசுவை பார்த்துருக்கீங்களா? அவர் டக்குன்னு தூக்குவார். என்ன இயேசுவை பார்த்துருக்கீங்க, கையில் விளாண்டு கிடக்கிறாரியா? இல்லை, ஆமாவா இல்லையா? அதான் அவர் புனிதர். நாலாவது பதில பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தூய ஆவியின் ஆலயங்கள், எனவே அந்த ஆலயங்கள் எப்படி இருக்கணும்? தூயதாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? தூயதாய் இருக்க வேண்டும். அப்ப நீங்களும் நானும் யாரு? எப்பெல்லாம் தூயாவி? எல்லா அருட்சாதனங்களிலும் தூயாவி தரப்படுகிறார். திருமுழுக்குல யார் உங்க மீது இறங்கி வர்றார்? தூயாவி. உறுதி பூசல யார் தரப்படுகிறார்? தூயாவியை பெற்றுக்கொள், உன்னத கொடை அவரே. கரெக்டா? அப்புறம் என்ன பண்ணுவாரு? ஆயரு கண்ணத்துல அடிப்பாரா? அதுக்கு பேர் அன்பு முத்தம். இங்க உள்ள ஆயர் எனக்கு இப்படி தெரியல, கோயம்புத்தூர் ஆயர் நல்ல முத்தம் கொடுப்பார். அதை விட பழைய மதுரை பேராயர் இருக்கார் பாத்தீங்களா, டாக்டர் அந்தோணி பப்புசாமி, அவர் எனக்கு திருத்தொண்டர் பட்டமும் குரு பட்டமும் அவர் தான் கொடுத்தாரு. அப்போ அந்த குருத்துவம் பெற்ற பின்பு குருக்களை, புது குருக்களை முத்தம் கொடுக்கணும். சம முத்தம் கொடுப்பாருங்க. ஆமாங்க, கட்டி பிடிச்சிட்டு அப்படிம்பாரு. ரொம்ப அழகா செய்வார், ரொம்ப அழகா செய்வார். பாருங்க, தூயாவின் ஆலயங்கள். எல்லா அருட்சாதனத்திலும் நம்மீது தூயாவி இறங்கி வருகிறார். அதனால்தான் கணவன் மனைவியாக உங்களுடைய திருமணம் எங்க நடைபெறுகிறது? திருமணங்கள் எங்க நடக்குது? ஆலயத்தில். ஆலயத்தில் நடைபெறாத கத்தோலிக்க திருமணங்கள் திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. ஏன்? ஏனெனில் இந்த ஆலயத்தில் தான் யார் உங்களுக்கு இறங்கி வருகிறார்? தந்தை தூயாவியார், மகன் உங்களுக்காக இறங்கி வந்து உங்கள் திருமணத்தை ஆசீர்வதிக்கிறார். கரெக்டா? அதான் வார்த்தை. அதனால்தான் உங்க வார்த்தை பாட்டுல ஒரு வரி விடாம மாத்தி மாத்தி சொல்லுவீங்க. என்ன வார்த்தை பாடு? நான் முடிச்சுக்கிறேன். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே மறையுரை முடிஞ்சு. நான் என்னமோ நான் தான் மாசம் மாசம் வார்த்தை பாடு கொடுக்கிற மாதிரி. எப்படி வார்த்தை பாடு கொடுப்பீங்க? இன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து. என்ன மறந்து போச்சா? இந்த திருவிழாவில் ஒரு நாள் எப்படியாவது இந்த திருமண இதை புதுப்பிக்கணும்னு சொல்லி வைங்க ஃபாதர். எல்லாம் மறந்துக்கிட்டு திரு திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்குறாங்க. இப்படிதாங்க ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். நான் கல்யாண பூசைக்கு போனா எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும். ஏன்னு சொல்லவா? நான் இந்த வார்த்தை பாடு கொடுக்கும் பொழுது பெரும்பாலான பேர் என்ன எங்க பார்த்து வாசிப்பீங்க? அந்த அட்டையை வச்சுக்கிட்டு இங்க பார்த்து வாசிப்பீங்க. கரெக்டா? நான் திருமண திருப்பலிக்கு போனோம்னா ரொம்ப பக்தியோட ஒருவர் மற்றவரை பார்த்து வாசியுங்கள். இப்படிதான் ஒரு கல்யாணத்தில் போய் சொன்னேன். அந்த பையனையும் பொண்ணை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அந்த குடும்பத்தை நல்லா தெரியும். 2 பேரும் லவ் பண்ணி, லவ்னு சொல்லக்கூடாது, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு பேரெல்லாம் லவ் கிடையாது, அது வேற, அதை விட்டுருங்க. அப்போ 2 பேரையும் பார்த்து பார்த்து நிற்க வச்சு சொல்றேன். முதல்ல அந்த பையன்கிட்ட கொடுத்த, டே இந்த அட்டையை பார்த்து அவளை பார்த்து இதை சொல்லுடா அப்படின்னா, அவன் ஃபாதர் எனக்கே கிடு 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 கிடுன்னு ஆடுது ஃபாதர், சும்மா இருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டையை வாங்கினதுலேருந்து கீழே குனிஞ்சுக்கிட்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் முடிச்சிட்டான். அந்த பொண்ணுக்கிட்ட போய் கொடுத்த, பாப்பா நீயாவது அவனை பார்த்து சொல்ல. அந்த பொண்ணு, அட்டெல்லாம் எனக்கு வேணாம் ஃபாதர், மனப்பாடமாக தெரியும் ஃபாதர். எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லடா இந்த பொண்ணு நல்லா தயாரிச்சுட்டு வந்திருக்கா. எப்படா அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற அருட்சகோதரி 10 நாளாக ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க ஃபாதர், வெரி குட் போ. உடனே அந்த பொண்ணு என்கிட்ட சண்டை, அவன் மட்டும் என்னையவே பார்க்க மாட்டேங்கிறான், எனக்கு எங்கே விருப்பமாக இருக்கோ அங்கே தான் பார்ப்பேன்னு சொல்லி என்னையை பார்த்துக்கிட்டு, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு நான் சொன்னேன், ஏன் பாப்பா சும்மா இருல. அவன் கையில் அந்த சனியம் பிடிச்ச மொபைலை வச்சுக்கிட்டு இருக்கான். எவனாவது அதை எடுத்து ரீல்ஸ் போடுவான். இன்னைக்கு ரீல்ஸில் தான் வாழ்ந்துக்கிட்டே கிடக்கிறோம். கரெக்டாக? ரீல்ஸ் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எவனாவது ரீல்ஸை எடுத்து இந்த சாமியார் போற இடத்திலெல்லாம் இப்படித்தான் பண்ணுகிறான்னு சொல்ல, கீழே ஒருத்தன் கமெண்ட் போடுவான், ஆமா என் கல்யாணத்தில் இப்படித்தான் என் மனைவியை பார்த்தே சொன்னாரு. அன்பார்ந்தவர்களே,
பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை பார்க்கவே முடியாதுங்க. இல்லாட்டி நம்மள மாதிரி யோசிப்போம். தூயாவின் ஆலயங்களாக இல்லை என்றால் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை உணரவே முடியாது. கடைசி 5வது பதில் யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. யோசுவா மக்களை பார்த்து சொல்லுகிறார். யோசுவா 3:5 யோசுவா மக்களை பார்த்து சொல்லுகிறார், நாளை நீ மக்களிடம் கூற வேண்டியது, உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களிடையே பெரிய காரியங்களை செய்வார். கை தட்ட மாட்டீங்களா மக்களே? நல்லா கை தட்டுங்க மக்களே, நல்லா கை தட்டுங்க மக்களே. உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களிடையே பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக. அதனால்தான் இந்த புனிதர்கள் ஒவ்வொருவரும் எப்போதெல்லாம் தங்களுடைய புனித வாழ்வை நிறைவு செய்தார்களோ அன்று முதல் அவர்கள் அற்புதங்களை செய்ய தொடங்கினார்கள். கரெக்டா? இவருடைய இறப்பிலும் வாழ்விலும் அற்புதங்களை செய்தார். மதர் தெரேசா மரித்தவுடன் அவர் கல்லறையிலிருந்து அற்புதங்கள் வெளிப்பட்டது. சவேரியார் அற்புதங்களை வெளிப்படுத்தினார். அருளானந்தர் அற்புதத்தை செய்தார். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் புனிதமாக இருந்ததால் அற்புதங்களை செய்தார்கள். அப்ப இந்த 5 காரணங்கள் ரொம்ப முக்கியம். 1, பரிசுத்தமா இருங்க. ஏன்னா கடவுள் எப்படி இருக்காரு? சத்தமா. 2வது, நம் ஒவ்வொருவரையும் கடவுள் எதுக்கு கூப்பிட்டிருக்காரு? பரிசுத்தமா இருக்க தான் கூப்பிட்டிருக்காரு. 3வது, பரிசுத்தம் இல்லாமல் யாரை பார்க்க முடியாது? கடவுளை பார்க்க முடியாது. 4வது, நாம் பரிசுத்தமா இருக்கணும். யான்னா நாம யாருடைய ஆலயங்கள்? பரிசுத்தாவின் ஆலயங்கள். 5வது, பரிசுத்தமா இருந்தால் ஆண்டவர் உங்களிடையே பெரிய காரியத்தை செய்வார் மக்களே, செய்வார். எனவே இன்றைக்கு புனித அந்தோணியாரை பரிசுத்தம் உள்ளவர், புனித வாழ்வு வாழ்ந்தவர் என்று சொன்னோம் என்றால் இந்த 5 காரணங்கள் முக்கியமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் புனித அந்தோணியாருடைய சுரூபத்தை எங்கு பார்த்தாலும், அதுவும் நம்முடைய மறை மாவட்டத்தில் எந்த கோயில்ல பார்த்தாலும் இந்த 5ஐ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர் கடவுளை போல புனிதமாய் இருந்தார், கடவுளை பார்த்தார், கடவுள் கொடுத்த அழைப்பில் புனிதமாய் இருந்தார், தூயாவின் ஆலயமாக வாழ்ந்தார், அதனால் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லுங்கள். அவ்வளவுதாங்க அந்தோணியார். அன்பார்ந்தவர்களே, அந்தோணியார் புனித வாழ்வு வாழ்வதற்கு செய்த 3 காரியங்கள் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். இது எல்லா கிறிஸ்தவரும் செய்யணும். இதை செய்யலையா, மறுபடியும் சொல்றேன், நீங்கள் எங்கு செல்வீர்கள்? கல்வெட்டான்குழி கல்லறைக்கு செல்வீர்கள். ஓப்பனா பேசுவோம். நீங்கள் சரியாக அந்தோணியார் சொல்வதை கேட்டு செய்தீர்கள் என்றால் நீங்க எங்க போவீங்க? விண்ணகத்திற்கு செல்வீர்கள். பாத்தீங்களா? அவர் சொல்றதை செய்யலன்னா எங்க போவோம்? எனக்கும் தான். உடனே நீங்க நினைச்சுக்காதீங்க ஃபாதர்ஸ் எல்லாம் விண்ணகத்துக்கு, அதெல்லாம் கிடையாது. முதல்ல எல்லாரும் எங்க போகணும்? அவ்வளவுதான், 6 அடி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்றும் மிந்தானத்தோ ஃபாதர் இல்ல, கரெக்ட், விளாத்திக்குளம் இருக்கு பாத்தீங்களா, கோயில்பட்டி பக்கத்துல விளாத்திக்குளம், அங்க சண்டே தியானம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்கேயும் அந்தோணியார் திருவிழா தான். அதான் சொல்றேன்.